வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பள்ளிப்பாளையம் மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாங்க. இதுக்கு நான் ஆயிஸ்டர் மஷ்ரூம் எடுத்திருக்கேன், அதாவது சிப்பி கேலான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் எடுத்திருக்கேன். அது ஒரு பேக்கெட் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 தக்காளி, அப்புறம் 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடரை போட்டு அரைச்சிக்கலாங்க. 1 கப் வெங்காயத்தை, சின்ன வெங்காயம் அறுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. மஷ்ரூமை தனியாக குக்கரில் வேக வச்சுருங்க. 3 விசில் விட்டு வேக வச்சுருங்க. அடுத்து நம்ம கிரேவி பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டுடலாங்க. போட்டு கொஞ்சம் பொரியற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம உரித்து வச்ச சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோங்க. நம்ம உரித்து வச்ச சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க சின்ன வெங்காயத்தை. அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா செவக்க வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அந்த பேஸ்ட்டு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அதை வதக்கிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கொஞ்சம் கோகோனட் பீசஸை ஆட் பண்ணிக்கிறோம். அது பள்ளிப்பாளையம் மசாலா பண்ணுறதுனால நம்ம கண்டிப்பாக அந்த கோகோனட் பீசஸை ஆட் பண்ணால் அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். ஆட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாதுங்க. அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போது வேக வச்சுருக்கிற மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க வைங்க. கொஞ்சம் குழம்பு கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. இது சாதாரணமாக நம்ம கிடைக்கிற அந்த பட்டன் மஷ்ரூம் வச்சும் இது பண்ணிக்கலாம். கடைசியில் கொஞ்சம் கருவேப்பிலை கடைசியில் தூவி இறக்குனா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் கடைசியில் தூவிருக்கேன். இது பட்டன் மஷ்ரூம் வச்சும் இதே மாதிரி செஞ்சாலும் சூப்பராக இருக்குங்க. இது ஒரு சப்பாத்தி, ஒரு ரைஸ் கூட சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.